நம்ம கமெண்ட் பாக்ஸில் பஜாஜோட சிஎன்ஜி இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் 2025 பஜாஜ் சிஎன்ஜி இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமான்றதை ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜில் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள், ஆமாம் நல்ல ஒரு சிஎன்ஜி டைப்பு. ஆக்சுவலாக இதோடைய நேம் பஜாஜ் சிஎன்ஜி ஃப்ரீடம். இந்த வண்டி ப்ரோ அண்ட் கான்ஸை பார்க்க போகிறோம். ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப், இந்த இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 சிசி, 9.3 பிஹெச்பியை 8000 ஆர்பிஎம்லையும், இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 9.7 Nm டார்க்கை 6000 ஆர்பிஎம்ல ரிலீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இந்த வண்டி எந்த பர்பஸ்க்காக எடுப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சிட்டி யூசேஜ் ப்ளஸ் லாங் சீட் இருக்கிறனால எல்லா வித டெஸ்டிங்கோட வந்திருக்கு இந்த வண்டி. ஸோ இன்ஜின் வைஸ் நல்லாவே இருக்குது, பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் சொல்லி வைக்கல. நீங்கள் பவர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும், பெட்ரோலுக்கும் அதே நேரத்தில் சிஎன்ஜிக்கும். கண்டிப்பாக பவர் டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. பெட்ரோலை நீங்கள் போட்டு ஓட்டுறப்போ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகிற மாதிரியும், அதே நேரத்தில் சிஎன்ஜியில் நீங்கள் ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லெஸ் ஆகிற மாதிரியும் கண்டிப்பாக ஃபீல் உங்களுக்கு இருக்கும். பட் இது ரெண்டுமே நீங்கள் சிட்டி யூசேஜுக்கு ஆக்சுவலாக நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது டெலிவரி பாய்ஸு கண்டினியூவாக பைக் யூஸ் பண்ணுறீங்க, மைலேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஈவி வெஹிக்கிள் வேண்டாம், அதை தவிர்த்து ஏதாவது சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃப்ரீடமை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மெயினாக அவங்க சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள் தான், நல்லா பெருசாக இருக்குது, 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது, குஷனிங்கும் நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் ஆட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆமாம், சீட்டு நல்லா கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது, தாராளமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை உட்காந்து எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். சீட் வந்து நிஜமாவே ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சிஎன்ஜி பைக்கு, சிஎன்ஜி தான் இங்கே முழுசாக வரப்போது. உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் தம்மா துண்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் பெட்ரோலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎன்ஜியும் ஃபில்அப் பண்ணிக்க முடியும். அப்போ மைலேஜ் எவ்வளோ தருது அதை சொல்லு அப்படின்னா, உங்களுக்கு சிஎன்ஜியில் 90லேருந்து 100 வரைக்கும் மைலேஜுக்கு மேலே எதிர்பார்க்க முடியும். பெட்ரோல் சைடில் நீங்கள் யோசிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60க்குள்ளே உங்களுக்கு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கும். நம்ம ஆக்சுவலாக இதை வாங்குறதுக்கு காரணமே அந்த சிஎன்ஜி தான். சிஎன்ஜி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 90+ன்றது மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். மைலேஜ் தான் இந்த வண்டி ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, உண்மையாக ஒரு பெரிய ப்ளஸ் தான். ரெண்டாவது டயர் செக்ஷன் எடுத்துப்போம். டயரோட கிரிப்பு சைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 90/80 கொடுத்துருக்காங்க, பேக்கில் 110/70 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரோடு கிரிப்பு நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறது. ரெண்டாவது எந்த வித ஸ்டெபிலிட்டி இல்லாமலாம் போல, உண்மையாகவே சூப்பராகவே இருக்குது டயர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். சஸ்பென்ஷனுக்கும் எந்த குறையும் கிடையாது, டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் பேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது சிட்டி யூசேஜுக்கு, நம்ம வந்து தாராளமாக வந்து பில்லியனை வச்சு தாராளமாக கூட்டிகிட்டு போக முடியும். நல்லா தான் இருக்குது சஸ்பென்ஷன் வைஸ். லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது டாப் வேரியண்ட் தான், உங்களுக்கு எல்இடி செக்ஷன் வருது. நைட் விசிபிலிட்டின்றதுமே உண்மையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. நைட்டு தாராளமாக நீங்கள் போக முடியும், ரொம்ப டல்லெல்லாம் கிடையாது. நைட் டிரைவுக்கு உண்மையாக யூஸபிளாக தான் இருக்குது. நைட் விஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 149 கிலோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ரொம்ப லைட்டும் கிடையாது, ஏன்னா உள்ள சிஎன்ஜி இருக்குது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சூட் ஆகும். மஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. சேம் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் அதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதை மோஸ்ட்லி எதுவும் பேச மாட்டோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 170 mm கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. எந்த வித ஸ்பீட் பிரேக்கர் நம்ம சைட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும், எந்த வித ஸ்பீட் பிரேக்கர்லையும் தட்டுற மாதிரி கிடையாது. பில்லியன் கூடவும் உட்காந்து வச்சு போய் பார்த்தேன், எங்கேயும் தட்டலை, தைரியமாக போகலாம் நீங்கள். இது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். சரிடா எப்போ தானே நெகட்டிவ் சொல்ல போகிறேன், அதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெகட்டிவ் சொல்லு அப்படின்னா நெகட்டிவ் இருக்கு, ஆக்சுவலா நிறையவே இருக்கு. வாங்க நெகட்டிவ்குள்ள போகலாம். இதுல மெயினா பெரிய இஷ்யூவா இருக்கிறது பாத்தீங்கன்னா இதோடைய பிரேக்கிங். ஆமாம், பிரேக்கிங் நான் வாங்கி ஓட்டுறப்ப டாப் வேரியன்ட்டு டிஸ்க் மாடல் தான். பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு எனக்கு இந்த வண்டியில். டிஸ்க் வேரியன்ட் தான், சிஎன்ஜிலாம் கொடுத்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஃப்டிக்காக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அவங்க நிறைய ஆர்என்டி பண்ணியிருக்காங்க, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. யாரையெல்லாம் மேலே ஏற்றி விட்டு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நிறைய விதமான டெஸ்ட்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் பிரேக்கிங் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட்
விழாமையாவது தவிர்க்கலாம். விழுந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கு, மெட்டலெல்லாம் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே. விழுறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டிக்காக இருந்துக்கலாம். பிரேக்கிங் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அடிச்சு ஓடுதுங்க வண்டி, பழைய மாதிரி வரமாட்டேங்குது, பிக்கப் வரமாட்டேங்குது இந்த சிஎன்ஜில, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இது ஆக்சுவலான இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சிஎன்ஜி ஃபில்டரை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுதான் நீங்க சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிடும். அடைச்சு ஓட்டுது உங்க ஃப்ரெண்ட் யாராவது வச்சிருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேஜர் கம்ப்ளைண்டா இருக்கு இந்த வண்டியில. ஆக்சுவலா மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இது சிஎன்ஜி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அதை ஃபில் பண்றீங்கன்னா ஒரு சேஃப்டியோட ஃபில் பண்ண சொல்லுங்க. பர்ஃபெக்டா அதை மட்டும் கான்ஷியஸ் பண்ணி பர்ஃபெக்டா லாக் பண்ணி பண்ண சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங் வீடியோல அதான் போட்டிருப்பேன். ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகும். அதே மாதிரி சில கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, சிஎன்ஜி ஃபில் பண்றப்போ அதுல இருந்து புஷ்ன்னு காத்து அடிக்குதுங்க, அது என்னன்னே தெரியல, நான் பயந்துட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றீங்க. அது எக்ஸாம்பிள் எது மாதிரி அப்படின்னா, இப்போ வந்த மாதிரி உங்கள் வண்டிலையும் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டுமே மேஜர் இஷ்யூஸாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரீஃபில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு டஸ்ட் இருந்தாலும் இது மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, இது மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் பேசிக் ஒரு டிப் என்னென்னா, வண்டி எடுத்து நிற்க வச்சுட்டு நீங்கள் டோட்டலாக சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலை மாற்றிடுங்க. பெட்ரோல் மாற்றிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் ஓட்டிட்டு போனாலே இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். நீங்கள் அந்த சிஎன்ஜி டோட்டலாக உங்களுக்கு காலி ஆகுது, சுத்தமாகவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணியுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா கம்பல்சரி உடனே போயிட்டு சர்வீஸ் சென்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க சைட்லேருந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, சர்வீஸ் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னும் டவுட் இருக்கும், நான் இதுக்கு ஈவே எடுத்துகிட்டு போயிடுவேனே, அதுவே பெஸ்ட்டு தானே, இது வந்து எங்கே கிடைக்க போகுது, சிஎன்ஜிக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி எங்கள் சைட்லேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஈவிக்கு சார்ஜ் போடணும்னா நீங்கள் எத்தனை பேர் அந்த ஸ்டேஷனை பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நானே 1-2 தான் பார்த்துருக்கேன். பட் இதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய சிஎன்ஜி காருங்க ஆட்டோங்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து அவைலபிலிட்டின்றது ஈவியை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு நிறையாவே இருக்குது. சாரி, உன்னுடைய சஜஷனை சொல்லு. இன்னைக்கு ரேட்டுக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,35,000 1,40,000 வரும். எல்லா டீலர் வைஸும் கண்டிப்பாக ரேட் வந்து எல்லா வெளியில் சொல்கிற மாதிரி மாறும். லுக் வைஸ் சப்ஜெக்டிவ். ஆக்சுவலாக வந்து இது அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ். இது யாருக்கு சூஸ் ஆகுன்றவங்க கரெக்டாக தேடி எடுத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூஸாக இருக்கும் தான் என்னுடைய ஒப்பீனியன். உதாரணத்துக்கு நான் ஒரு டெலிவரி பர்சன், நான் வந்து கண்டினியூவாக வண்டி யூஸ் பண்ணுவேன், மைலேஜ் எனக்கு கம்மியாக வேணும், நான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பக்காவாக பார்த்துப்பேன், வண்டி ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். ஏன் நல்லா பார்த்துக்கணும்னு அதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளே இருக்கிறது சிஎன்ஜி. என்னதான் அவங்க நல்லா டெஸ்ட் பண்ணி எல்லா மெட்டல்லே கொடுத்தேன் அப்படின்னாலும் அவங்க கொடுத்தது எவ்வளோ நாளுக்கு வரும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னமும் வந்து அது வண்டி ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேர் ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது. எங்கேயாச்சும் ஒரு மூத்திட்டாலோ எங்கேயாச்சும் கீழே விழுந்தா கூட வெடிச்சிருமோ அப்படின்ற பயம் இன்னமும் இருக்கு. ஸோ உங்களுடைய சஜஷன் நான் சொன்னதா இருந்தால் மட்டும் இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ரைவலுக்கு போயிடலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.